ஹாய் குட் மார்னிங் மக்களே. காப்போம் செல்வம் கற்போம் செல்வம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஏப்ரல் 2024. இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் அவுட் சேலஞ்சில் வந்து ரெண்டாவது டே 2. நம்ம ஒர்க் அவுட் சேலஞ்ச் வந்து என்னென்னா 20 டேஸ் வந்து ஒர்க் அவுட் சேலஞ்ச் எடுத்திருக்கோம். இந்த 20 டேஸில் வந்து 3 சண்டேஸ் வருது. அந்த 3 சண்டேஸ் வந்து ரெஸ்ட் டே. மீதி உள்ள 17 டேஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கி வந்து டே 2 ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க மக்களே. ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் அவுட்லாம் இதோட அதிகமாகவே பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கொஞ்ச நாளாக பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்குது. நேற்று வேறு எனக்கு ஒர்க் லோடு அதிகம். ஒர்க் அவுட் வந்து எனக்கு அது கம்மி தான் நேற்று பண்ணது. ஆனால் நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. ஏன்னா நேற்று ரம்ஜானாக இருந்ததுனால வீட்டில் பிரியாணி செய்கிற வேலை, ஸோ அதுமாரி நிறைய வேலைகள் இருந்தது. நைட்டு தூங்குறதுக்குமே லேட் ஆகிடுச்சு. இடையிலையும் நான் ரெஸ்ட் எடுக்கலை. எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரெக்கவரியும் ஃபுட்டும் மெயின். அது வந்து நான் அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணலை. இன்னிலேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பு பண்ணதுனால, அதாவது சரியாக ஒர்க் அவுட் பண்ணாததுனால ஃபாஸ்டிங் இருந்தேன். அந்த 30 நாள் பண்ணல, அது தப்பு இல்லை. ஃபாஸ்டிங் இல்லாதப்போ நான் கொஞ்ச நாளாக ஒர்க் அவுட் பண்ணலை. ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு. இனிமேல் எடுத்துகிட்டு வரணும். அது வந்து முடியும் என்னால் கண்டிப்பாக இன்ஷாஅல்லாஹ். இப்போ அதை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ திருப்பியும் தூங்கிட்டேன்னா அதை எடுத்துகிட்டு வர முடியாது டைமிங்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பண்ணி தான் ஆகணும். மக்களே, ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறது இன்னும் பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை எடிட் பண்ணோம், திருப்பி வந்து அதில் தேவையான எடிட் எல்லாமே முடித்து, அதுக்கு நெட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குது. அது இந்த நாளுக்குள்ளே பண்ணோம். அது இன்னும் பெரிய கஷ்டம். இருந்தாலும் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். எதுவுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணுறவங்க இதோட பெருசாக பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்போ வந்து பண்ண தான் எல்லாமே வந்து நல்லா பண்ண முடியும். ப்ராக்டிஸ் தான். மசில் கொஞ்சம் சோராக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டயர்டாக இருக்குது பாடி. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டா தான் நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஓகே மக்களே, இப்போ வந்து ஸ்ட்ரெச்சிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ வார்ம் அப்க்கு வந்து நான் சைட் டு சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டில் சைடில் அதெல்லாம் வந்து ஜாக் பண்ண போகிறேன். நேற்று வந்து ரவுண்டு வந்து 2 ரவுண்டு வந்து ஓடினேன். ஆனால் இன்றைக்கி வந்து சைடில் தான் போக போகிறேன் பாருங்கள். மக்களே, வார்ம் அப்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டு சைடு ஜாக்லாம் பண்ணிட்டோம். இதோட முடிச்சுட்டு இப்போ லைட்டாக ஜம்பிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னா, ஃபோன்லேயே வந்து சார்ஜ் இல்லை, வீடியோ எடுத்துக்குமே ஆள் பெருசாக இல்லை. சிவப்பிரியன் மட்டும்தான் வந்திருக்காரு. ஃபைட்க்கு வந்து பேர் பண்ணலாம் ஆள் இருப்பாங்க. ஆள் இல்லாதனால இப்போ வந்து நானே இண்டிவிஜுவலாக தான் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து வார்ம் அப் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டிக்கில் வந்து டபுள் ஸ்டிக் இருக்குது. டபுள் ஸ்டிக் வந்து காட்டு கம்பில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் இருக்குது. இன்றைக்கும் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். அதை முடிச்சிடுவேன் மக்களே. இப்போ வந்து டபுள் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த காட்டு கம்பு இருக்குது, காட்டு கம்பை வச்சு டபுள் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து 10 minutes பண்ண போகிறேன். மக்களே இப்போ வந்து 10 minutes வந்து டபுள் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் மக்களே. இப்போ வந்து லோயர் பாடிக்கு வந்து லஞ்சஸ் பொசிஷனில் வந்து 30 seconds ஹோல்ட் பண்ண போகிறேன் ஒரு லெக்குக்கு. அப்புறம் லெக் சேஞ்ச் பண்ணி 30 seconds ஹோல்ட் பண்ண போகிறேன். ஒரு லெக்கு முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது லெக்கு. ஒரு 2 லெக்குமே முடிச்சாச்சு. இப்போ வந்து 30 seconds வந்து பிரேக் வைக்க போகிறேன். திருப்பி வந்து ஸ்குவாட் பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன். மக்களே இப்போ வந்து புல் அப் பொசிஷனில் வந்து நான் 30 seconds ஹோல்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து 32 seconds வச்சுருக்கேன். 2 seconds வந்து நான் மேலே ஏறுறதுக்காக. செகண்ட் ஆயிடுச்சு. புஷ்அப் பொசிஷனில் 30 seconds வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன். லெக்குக்கு பண்ணோம், அப்புறமா அப்பர் பாடி பண்ணோம். லெக்குக்கு வந்து நம்ம லஞ்சஸ் பொசிஷனும் ஸ்குவாட் பொசிஷன் பண்ணோம் ஹோலு. நெக்ஸ்ட் வந்து புல்லப் பொசிஷனும் புஷ்அப் பொசிஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கோருக்கு வந்து எல்போ பிளாங்க்கும் சைட் பிளாங்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்போ பிளாங்க் பண்ணிடுறேன். சைட் பிளாங்க்கு 30 seconds. ரைட் சைடு முடிச்சாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு. மக்களே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. வார்ம் டவுன் பண்ணணும். ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் வார்ம் டவுன் வந்து காட்ட முடியாது. நான் வந்து வார்ம் டவுன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து வார்ம் டவுன் வந்து காட்டுறேன். போடுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது யூடியூப்பில். அதை எடிட் பண்ணி அந்த டேக்குள்ளே கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இது கரெக்டாக பண்ணுறவங்க பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு இப்போ தான் பிகினர்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் எடிட் பண்ணி போடுறேன். ஓகே, சேலஞ்சை வந்து நல்லபடியாக முடிக்கணும். 24 நாள் கண்டிப்பாக முடிப்பேன். இதோட முடிச்சுக்கிறேன். அதே போல் சிலம்பம் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க சிலம்பன் குத்புதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.